சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். ஏமன் இஸ்ரேலை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடியவர்களே புலம்பக்கூடிய அளவுக்கான நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் காசாவை சுற்றி வந்திருக்கு. முதல் விஷயமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நேற்று காசாவை பற்றி நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். அப்போவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, காசாவுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்களே போராட்டம் செய்கிறாங்க. அதாவது காசாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த போராளிகளுக்கு எதிராக தான் போராட்டம் செய்கிறாங்க. இஸ்ரேல் செய்கிறதே கரெக்டுங்கிற அளவுக்கு போராட்டம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லா தமிழ் மீடியாலையும் காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் மீடியாலையும் காமிச்சிருந்தாங்க. அதை பற்றி கமெண்ட்டில் கேட்டப்போ கூட நம்ம நேற்று வீடியோவில் சொன்னோம். இப்போதைக்கு பார்த்தா எதுலேயுமே முக்கியமான நியூஸ் எதெல்லாம் காசாவை சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அதேமாதிரி கரெக்டாக யார் நியூஸ் போடுவாங்களோ அவங்க இன்னும் நியூஸ் போடல. நியூஸ் போட்டோன்னா நம்ம நாளைக்கு அதை தெளிவாக சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு தமிழ் நியூஸில் என்ன வந்திருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராகவே அவங்க கோஷமிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தா அல் ஜசீரா இன்னும் முக்கியமான எல்லா செய்திகள்லையுமே வந்திருக்குது. அரபு நியூஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. அதில் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இவங்க நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி தான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அவங்களுக்கு சாதகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை யூஸ் பண்ணிக்க நினச்சிருந்துருக்காங்களோ தவிர, அவங்களுடைய ஊடகத்தின் மூலமாக மற்றவங்கள இடத்துல அவங்களை கரெக்டாக காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்களோ தவிர, அங்கே உண்மையாலுமே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் யாருமே அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராகவோ அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவோ கோஷமிடலை. அங்கே 3000 பேர் கலந்துருக்காங்க இந்த போராட்டத்தில். ஒரு இடத்துல இந்த போராட்டம் நடக்கலாம், 4 இடத்துல இந்த போராட்டம் நடந்திருக்கு. ரஃபா, பைத்துல்லாஹியா, கான் யூனிஸ், இன்னும் ஒரு பகுதியிலையும் நடந்திருக்கு. மொத்தமாக 4 பகுதியில் நடந்திருக்கு. 3000 பேர் கிட்டத்தட்ட கலந்துருக்காங்க. கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் மாதிரி, ஒரு போஸ்ட் மாதிரிலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் வார், நீங்கள் நிறுத்துங்க போகிற 18 மாதமாக எங்கள் மேலே அடக்குமுறையை செஞ்சிட்ருக்கீங்க. எங்களால் இதுக்கு மேலேயும் தாங்க முடியாது. எங்களுடைய ரத்தம் ஒன்றும் மலிவானது கிடையாது. எங்களுக்கும் இறக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு உயிர் வாழணும் தான் ஆசை. அதே மாதிரி எங்களுடைய ரத்தமும் உயர்ந்தது தான். அதனால் எங்களை விட்டுருங்க, நீங்கள் எங்களை விட்டு போங்க, போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே கோஷமிட்டிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு எதிரானதோ தவிர கண்டிப்பாக காசா இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிரானது கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் அல் ஜசீராலே கோடிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 3000 பேர் கலந்துக்கிட்டதில் அதில் ஏதோ ஒரு 4-5 பேர் ஒரு சின்ன குழு, சின்ன ஒரு கூட்டம்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு சின்ன ஒரு 4-5 பேர் இருந்த ஒரு குழு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராகவும் கோஷமிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் பதிவிடப்பட்டிருக்கு. நம்ம நேற்றே அந்த வீடியோவில் என்ன ஒன்று சொன்னோம், அங்கே பழங்குடியினர் இருக்காங்க, அவங்களுக்கு இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு அவங்க தான் தகவல்லாம் கொடுப்பாங்க காசாலேருந்து. அதனால பழங்குடியினர் மட்டும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறனால அந்த பழங்குடியினர் கூட ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த மாதிரி யாரோ ஒரு 4-5 பேர் தான் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கத்துனாங்களோ தவிர, அதை பிடிச்சிட்டு தான் இந்த வெஸ்டர்ன் மீடியாலாம் அப்படியே காசாவில் அங்கே இருக்கிறவங்களுக்கே எதிராக கோஷம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் முழுசாக எதுவுமே நடக்கலை. 99% இஸ்ரேலுக்கு எதிராக நடந்திருக்கு. வெறும் ஒரு 1% கூட இல்லாமல் ஒரு 4-5 பேர் ஒரு கேங்காக என்ன பண்ணியிருக்காங்க, கத்திருக்காங்க. அவங்க கூட இஸ்ரேலுடைய செட்டப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பழங்குடியினர் இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராக பேசுறது, அதை வீடியோ பிடிச்சி வெளியிடுறதுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. அதனால் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். மற்றபடி இது முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராகவே நடந்துச்சு. ஆனால் இவங்களுடைய சீப்பாக மைண்ட் பாருங்க, இந்த மாதிரிலாம் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் ஏதோ ஒரு 4 பேர் பேசுறது கூட பிடிச்சிட்டு அதை தலைப்பு செய்தியாக எல்லா பக்கம் நேற்று ஃபுல்லாக அதுதான் போச்சு. அதை தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இதை இன்னைக்கு போடுறது கூட பார்ப்பாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே பாசிட்டிவ் அப்ரோச்சை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரியும், அங்கே காசாவில் பிரச்சனையே அவங்க தான், அதனால தான் போர் நடக்குதுன்னு காமிச்சிக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எதுவுமே அவங்களுக்கு நேரடியாக பலன் கொடுக்காது. மற்றவங்க என்ன நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் சரி, போர் நடக்கும்போது இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். அதுக்கு தான் இன்னைக்கு போராளிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள்கிட்ட நீங்கள் சமாதானத்துக்கு வராமல் ஜெயிக்க முடியாது, நீங்கள் சண்டை போடணுன்னு தான் விருப்பப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணலான்னு நினச்சாலும் அது எந்த ஒரு பலனையும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நெத்தன்யாவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மஹ்மூத் அப்பாஸ் உடனே இந்த ஒரு செய்தி அவங்க அங்கே ஆர்ப்பாட்டம், வெஸ்ட் பேங்க்கில் அவங்களுடைய கட்சி எதுக்காகன்னு பார்த்தா, அங்கே காசாவில் இருக்கிறவங்கள ஆட்சி கலைங்க, மக்களுக்கே எதிரான ஆட்சி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு
போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னே தெரியாமல் மஹ்மூத் அப்பாஸ் சான்ஸ் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு உடனே வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை ஏற்று தான் இருக்கிறாங்க. அவங்க தான் அங்கே எல்லாமாவே இருக்காங்க. இராணுவமும் அவங்க தான், அரசியலும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான், போராளிகளும் அவங்க தான். அதனால் அவங்களுக்கு எதிராக மக்கள் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மஹ்மூத் அப்பாஸுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி நேரத்தில் நல்ல தெளிவாக தெரியுது. எப்படா வந்து கிளம்புவாங்க, நாமளே எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே வந்து பலனளிக்க போதில்லை. ஆனால் இது எதுவுமே வந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயந்தான். நேற்று இதை வந்து ஒரு தலைப்பு செய்தி ஆக்கிட்டாங்கிறத தவிர மற்றபடி அங்கே வந்து எந்த ஒரு விஷயமே உண்மையாக நடக்கலை. இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நேற்று ஒன்று சொல்லியிருந்தார். நெத்தன்யாகு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து இராணுவ ஆட்சியை கொண்டு வருவோம், 20,000 இராணுவத்தை கொண்டு நாங்கள் காசாவை ரூல் பண்ண போகிறோன்னு இருந்தாங்க. இதுக்கு அங்கே இஸ்ரேல்லையே இருக்கக்கூடிய மற்ற இராணுவத்தை சேர்ந்த மூத்த அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆய்வாளர்கள் முதல் கொண்டு இதெல்லாம் வந்து நெத்தன்யாகு மிரட்டுறதுக்காக சொல்லலை, செய்ய போகிறதுக்காகவும் சொல்ல, விரக்தியில் எதையாவது ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்குள்ளேருந்தே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல, அப்படிப்பட்ட நிலைமையிலலாம் நம்ம அங்கே இல்லை, அங்கே நம்ம போய் அடிதான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களே இன்னைக்கு பேசி வச்சுருக்காங்க. நெத்தன்யாகு சொன்னதுக்கு சரியான பதிலடியே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு நெத்தன்யாகு பெரிய கேவலம் தான். அப்படியே நம்ம ஏமன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தலாம். ஏன்னா இப்போ வந்து பார்க்கும்போது களத்தில் ஒரு பக்கம் காசானா இன்னொரு பக்கம் ஏமன் தான். ஏமன் சரியான அடியை வந்து தினமும் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் பேலிஸ்டிக் மிசைல் ஏவிருக்காங்க. அவங்களுடைய அந்த பெண்குறியின் விமான நிலையமே ஒரு வழி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பொருளீட்டில் தான் வந்து உருவாக்குவாங்க. காசாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இஸ்ரேல் வந்து தகர்த்துருந்துச்சு. ஏன் வந்து தகர்த்துருந்தாங்கன்னா, விமான நிலையம் இருந்தால் தான் வெளியிருந்து உள்ளேருந்து வெளியே வந்து பொருட்கள்லாம் போகும், ஆட்கள்லாம் போவாங்க, கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். அதை தான் தகர்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் மூலமாக தான் காசாக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது பெண்குறியின் விமான நிலையத்திலேருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லெபனானுக்குள்ளே வந்து செய்த தாக்குதல் ஆகட்டும், இன்னும் காசாக்குள்ளே ஆகட்டும், இந்த வான் தாக்குதல் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்குறியின் விமான நிலையத்தையே வந்து ஒன்றுமில்லாத அளவுக்கு வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளே இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன புலம்புறாங்கன்னா, ஏற்கனவே லெபனானுடைய தாக்குதலில் எங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வீணாக போய் தான் கிடக்கு. அதனால வந்து ஏமன்லேருந்து வரக்கூடிய தாக்குதலையெல்லாம் சவுதி கூட முறியடித்தாலும் சரி, எங்களால் முறியடிக்க முடியாமல் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேர்ந்துருது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சவுதி நடுவுலேயே வந்து சில டைம் வந்து என்ன பண்ணுறாங்க, முறியடிச்சிடறாங்க. ஆனால் அங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வந்து என்ன ஆயிடுதுன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஹிட் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால மக்கள் ரொம்ப பயந்துருக்காங்க. அதுவும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்கரை நோக்கி ஓடி இருக்காங்க. அதாவது வர்றது 1 இல்லை 2 தான் பேலிஸ்டிக் மிசைல், அது எங்கே வந்து உழுகும்னு தெரியாது. அது வருது அப்படிங்கிறது வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணணுமே, வந்து சேரக்கூடிய இடம் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நகரங்களுக்கு அலாட் கொடுக்குது. வரக்கூடிய ஒரு ஏவுகணை ஒரு நகரத்தில் விழுந்து ஒரு சேதம் கொடுக்குதுன்னா, ஒரு தெருவில் வந்து உழுக போகுதுன்னு சொன்னால், ஆனால் இது பார்த்தோம்னா ஒரு 25, 35, 45 தெருவுக்குலாம் வந்து என்ன பண்ணிடுது, சைரன் கொடுத்துரும். உடனே என்ன ஆகுதுன்னா, அத்தனை தெருவில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. இரவோடு இரவாக நைட் நேரத்தில் சைரன் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, தூங்க சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு ஓடுறாங்க. நினச்சி பார்க்கணும், தூங்க ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கு. ஆனால் தூங்க உங்கள் மேலே வந்து தாக்குதல் வரப்போகுது, ஓடுங்கன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் ஓடிட்டு இருக்கனால ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. எப்போ வேணால் எங்களை ஏமன் தாக்கலாம், எந்த நேரம் வேணால் என்ன ஆகலாம், உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கலாங்கக்கூடிய நிலைமை இப்போது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்திருக்கு. ஏற்கனவே 10 லட்சம் மக்கள் வந்து ஏமனுக்கு பயந்து போன தடவை காலி பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து போர் நிறுத்தம் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து அமைதியாக இருந்தாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறதெல்லாம் தவிர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் மக்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமனுடைய தாக்குதலை நினச்சி அஞ்சி கொண்டு இருக்காங்க. முக்கியமாக டெல் அவிவ் மேலேயே தாக்குறாங்க. தலைநகரத்திலேயே தாக்குறதுனால அவங்களால தவிர்க்க முடியாமல் இருக்குது. நிறைய இன்னல்களை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாக அவங்களே சொல்கிறாங்க. அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்போ முக்கியமான பிரச்சனையாக போச்சு. ஏமன் களத்துக்கு வந்தனால காசாவில் இருக்கிறவங்கள சமாளிக்கிறதுக்கே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்குது. காசாவில் இருக்கிறவங்கள இவங்க தனியாக வந்து சமாளிக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, காசாலேருந்து பொதுமக்களை நோக்கி பெருசாக தாக்குதல் வர்றதில்லை. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஈஸியாக வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கலவரத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஆனால் ஏமன் வந்து கரெக்டாக டெல் அவிவ்லேயே அடிக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு நேற்று நெத்தன்யாகுடைய வீட்டுக்கு முன்னாடிலாம் முற்றுகையிட்டு போலீஸ்லாம் வந்து தடுத்து ஒரு மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கலவரம் பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். மக்கள் அங்கே வந்து பயந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளே புலம்புறாங்க. இன்னும் வந்து இந்த போரை செய்யணுமா, சமாதானத்துக்கு போயிட்டா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு தான் அவங்க தரப்புலேருந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் நெத்தன்யாகு இதையெல்லாம் காதில் போட்டுக்கிற மாதிரியே இல்லை. இதே சமயத்தில் நேற்று வந்து பார்த்தா காசாலிருந்தும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏமன் அதுக்கப்புறம் காசா 2 பேருமே அட்டாக் பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.